வணக்கம் நண்பர்களே. நாம் இதில் பார்க்க இருக்க விஷயம் என்று சொன்னால் தபால் நிலையம், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் எப்படி நாம் உரையாடுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதிலும் போக பார்த்திங்கன்னா இருந்தால் சில முக்கியமான வசனங்களையும் அது சம்பந்தமான சில உரையாடல்களையும் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு கொள்ளுங்கள். எதுவும் டவுட்ஸ்ன்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ வாங்க என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்களா இருந்தால் இந்த போஸ்ட் ஆஃபீஸில் பயன்படுத்துகிற சில முக்கியமான சொற்களை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ், அதாவது தபால் நிலையம் அல்லது அஞ்சலகம், இதை எப்படி பார்த்திங்கன்னா சிங்களத்தில் சொல்லிட்டு பார்த்திங்களா இருந்தால் தபல் காரியாலய, தபல் காரியாலய அப்படின்னு சொன்னால் போஸ்ட் ஆஃபீஸ், தபால் நிலையம் என்று சொல்லி அர்த்தம், தபல் காரியாலய. ஸோ அஞ்சல், அதாவது போஸ்ட் என்றதுக்கு சிங்களத்தில் தபல, தபல என்று சொன்னால் அஞ்சல். அடுத்தது பார்ப்போம் லிப்பிய. லிப்பிய அப்படின்னு சொன்னால் கடிதம், லிப்பிய அப்படின்னு சொன்னால் கடிதம். அடுத்தது உரை, இப்போ நம்ம எம்பலப்னு சொல்லுவோம். இதை பார்த்திங்களா இருந்தால் கவரைய, கவரைய அப்படின்னு சொல்கிறது. எம்பலப் அல்லது உரை என்றதை கவரைய அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா தபால் தலையொட்டு, அதாவது முத்திரை. இந்த முத்திரை என்று சொல்கிறது பார்த்திங்களா இருந்தால் முத்தரைய, முத்தரைய என்று சொன்னால் முத்திரை என்று சொல்லி அர்த்தம். அடுத்தது தபால் பெட்டி, அதாவது கடிதப்பெட்டி. இதை என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இருந்தால் லிபி பெட்டிய, லிபி பெட்டிய. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா தபால் பெட்டிய என்றும் சொல்கிற ஒரு வழமை இருக்குது. லிபி பெட்டிய என்றும் சொல்கிறது, தபால் பெட்டிய என்றும் சொல்கிறது. அடுத்தது அனுப்பு. அனுப்பு என்றதுக்கு யவன்ன, யவன்ன என்று சொன்னால் அனுப்பு. அடுத்தது பெற, அதாவது நீங்கள் ரிசீவ் பண்ணுங்க என்றதுக்கு லபாகன்ன, லபாகன்ன என்று சொன்னால் பெறுறது, ரிசீவ் பண்ணுறது. அடுத்தது பார்ப்போம் ரெஜிஸ்டர், அதாவது லியா பதிஞ்சி என்று சொல்கிறது. நம்ம ரெஜிஸ்டர் போஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவோம். ஸோ அதில் பார்த்தா ரெஜிஸ்டர் என்ற வேர்டுக்கு பார்த்திங்களா அந்த பதிவு என்றதுக்கு சிங்களத்தில் சொல்கிறது லியா பதிஞ்சி, லியா பதிஞ்சி. இப்போ பதிவு செய்யப்பட்ட கடிதம் ரெஜிஸ்டர் போஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு சொல்கிறது லியா பதிஞ்சி லிப்பிய, லியா பதிஞ்சி லிப்பிய. லியா பதிஞ்சி லிப்பின்னு சொன்னால் பதிவு செய்யப்பட்ட கடிதம். அடுத்தது பார்ப்போம் பொதி. பொதி என்று முதலுக்கு சிங்களத்தில் பார்சலைய, பார்சலைய. இந்த பார்சலைய என்றும்போது சிங்கள மொழியில் பார்சலைய என்று சொல்கிறது. அப்படியே ஆங்கில மொழியில் பார்த்திங்களா இருந்தால் பார்சல் என்று சொல்லி நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஸோ அந்த பார்சல் என்றது தான் நீங்கள் பார்சலைய அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த பார்சலையன்றது நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் கொரியர் அனுப்பும்போது அல்லது இடை கூடின சாமான்களை நம்ம அனுப்பும்போது இதை நம்ம பாவிச்சு கொள்ளுவோம். அடுத்தது இடை. இடை என்றதுக்கு பர, பர என்று சொன்னால் இடை. அடுத்தது கட்டணம். கட்டணம் என்று சொன்னால் நம்ம காசு கொடுப்போம். அது பார்த்திங்களா இருந்தால் காஸ்துவ, காஸ்துவ. இன்னும் இருக்குது பார்த்திங்கன்னா சல்லி என்றும் சொல்கிறது இந்த காசை. ஸோ நமக்கு பொருத்தமானதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்தது பார்த்திங்களா இருந்தால் ரசீது. ரசீது என்றும்போது ரிசிட் பத அப்படின்னு சொல்கிறது. ரிசிட் பத என்றும்போது ரசீது என்று சொல்லி அர்த்தம். தமிழில் சொல்ல போனீங்கன்னா சிட்டை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ரிசிப்ட் என்றது ஆங்கில மொழியிலிருந்து அப்படியே இது ஒரு திரிவுபட்டு வந்திருக்குன்னு சொல்லி விளங்கிக் கொள்ளுங்க. அடுத்தது பணம். பணம்ன்றதுக்கு முதல் என்றும் சொல்கிறது, சல்லி என்றும் சொல்கிறது. இந்த கட்டணம்ன்றது காஸ்துவ. ஸோ அந்த கட்டணம்ன்றதுக்கும் பணம்ன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் இன்னொரு வீடியோவில் விளங்கப்படுத்துகிறேன் என்ன வித்தியாசம் என்று சொல்லி. ஸோ அப்படி அடுத்ததை பார்ப்போம். பணம் அனுப்பு, காசு அனுப்புன்றதுக்கு முதல் யவன்ன, முதல் யவன்ன. அடுத்தது பணம் பெற, காசை ரிசீவ் பண்ணுறது. அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த முதல் லபாகன்ன, முதல் லபாகன்ன. அடுத்தது தபால் அட்டை, போஸ்ட் கார்ட். இதுக்கு பார்த்திங்கன்னா போஸ்ட் கார்ட்டண்டே ஆங்கில மொழியில் இருக்கிறதே அப்படியே சிங்களத்தில், பேச்சு சிங்களத்தில் பெரும்பாலும் பயன்படுத்துகிறாங்க. இந்த தபால் அட்டைன்றது இப்போ பெரும்பாலும் அருகிக்கண்டே போயிட்டு ஒரு சில இடங்களில் அறவே இல்லாமையும் போயிட்டு. ஸோ இந்த ஒரு காலத்தில் இது பயன்படுத்தப்பட்டது. அடுத்தது பார்ப்போம் தபால் சீட்டு. தபால் சீட்டுன்றதுக்கு தபல் டிக்கெட், தபல் டிக்கெட். இந்த டிக்கெட்ன்றது ஆங்கில வார்த்தை. அது அப்படியே சிங்கள மொழியில் குறிப்பாக பேச்சு சிங்களத்தில் பயன்படுத்துகிறோம். அடுத்தது பார்ப்போம் கடித விநியோகம். இப்போ லெட்டரை பார்த்திங்களா இருந்தால் ஒவ்வொரு ஆக்களுக்கு கொண்டே கொடுக்குறது. இந்த கடித விநியோகத்துக்கு சிங்களத்தில் லிப்பி பெதாகெரிம, பெதாகெரிம அப்படின்னு சொன்னால் அந்த கடிதத்தை ஒவ்வொரு ஆக்களுக்கும் சப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது பார்ப்போம் தபால் ஊழியர், அது போஸ்ட் மேன்.
இதை எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இருந்தால் லிபி பெதா கெரின்னா, லிபி பெதா ஹெரின்னா. லிபி பெதா ஹரின்னான்னு சொன்னால் தபால் ஊழியர், போஸ்ட்மேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது கடிதம் ஏற்குபவர், அதாவது கடிதத்தை பார்த்திங்களா இருந்தால் வாங்குறவர், அவருக்கு சொல்கிறது லிபி பாரகன்னா, லிபி பாரகன்னா. லிபி பாரகன்னான்னு சொன்னால் கடிதத்தை வாங்குறவர், ரிசீவ் பண்ணுறவர். அடுத்தது அஞ்சல் முத்திரை, இதுக்கு ரெண்டு சொல்லணும் பார்த்திங்களா இருந்தால் தபல் முத்ராவ, தபல் முத்ராவ அப்படின்னு சொன்னால் அஞ்சல் முத்திரை. அடுத்தது கடிதம் கிடைத்தல், இதை பார்த்தீங்களா அந்த சிங்களத்தில் சொல்கிறது லிபி லெபீம, லிபி லெபீம அப்படின்னு சொன்னால் கடிதம் கிடைத்தல், கடிதம் ரிசீவ் ஆகிறது, பெற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அடுத்தது பார்த்தீங்களா இருந்தால் கடிதம் அனுப்புதல், இதை சொல்கிறது லிபி ஜவீம, லிபி ஜவீம. ஸோ இந்த ஜவீம மற்றது அனுப்புறது பெறுறது இதெல்லாம் பார்த்திங்களா இருந்தால் நம்ம வினைச்சொற்கள் அல்லது வினைச்சொல் பகுதிகளில் பார்த்திங்களா இருந்தால் என்னென்று சொல்கிறதுன்னு சொல்லி படிப்படியாக போட்டுக்கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இந்த வார்த்தைகளை தான் அப்படியே திருப்பி நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன்னு பார்த்துக்கொள்ளுங்க, பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்களா இருந்தால் நம்ம வசனங்கள், முக்கியமான வசனங்களை பார்த்துட்டோம். இனி நம்ம பார்க்க போகிறது இந்த போஸ்ட் ஆஃபீஸில் பயன்படுத்தக்கூடிய அடிப்படையான வாக்கியங்களை பற்றி பார்ப்போம். கதைக்கிறதுக்கு, சின்ன சின்ன உரையாடல்கள் மேற்கொள்கிறதுக்கு என்னென்ன மாதிரி வாக்கியங்களை பயன்படுத்தலாம்ன்றதை பற்றி இதில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்ப்போம். நான் ஒரு கடிதம் அனுப்ப விரும்புகிறேன், நான் ஒரு கடிதம் ஒன்று அனுப்புறதுக்கு ஆசைப்பட்றேன். இதை எப்படி சொல்கிறது சிங்களத்திலேருந்து பார்த்திங்களா இருந்தால் மம தபலக் யவன்ன கெமதி, மம தபலக் யவன்ன கெமதி. இந்த யவன்னன்றது வினைச்சொற்கள் பார்க்க வந்திருக்கும். இந்த தபலக், இந்த லானாக்க நான் தபலக் முடியும் போது அது ஒருமையை குறிக்கும், தபால் ஒன்று என்று சொல்லி ஒரு அர்த்தத்தை தரும். ஸோ இது எப்படி வாருது என்று சொல்லி நான் ஏற்கனவே முதலான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. இந்த கெமத்தி என்று சொன்னால் விருப்பம் என்று சொல்லி அர்த்தம். அடுத்தது பார்ப்போம். இது என் கடிதம், இது எப்படி சொல்லணும் பார்த்தீங்கன்னா இருந்தால் மென்ன மகே லிப்பிய, மென்ன மகே லிப்பிய, இது என்ற கடிதம். தயவு செய்து இதை பதிவு செய்யவும், இது எப்படி சொல்லணும் பார்த்தீங்களா இருந்தால் கருணாக்கர மெய லியா பதிஞ்சி கரண்ண, கருணாக்கர மெய லியா பதிஞ்சி கரண்ண என்று சொன்னால் தயவு செய்து இதை பதிவு செய்யவும் என்று சொல்லி அர்த்தம். அடுத்தது இதற்கான கட்டணம் எவ்வளவு, இதை எப்படி கேட்குறேன்னு பார்த்தீங்களா இருந்தால் மேக்கே காஸ்துவ கொப்பமனத, கொப்பமனத. இந்த கொப்பமனதன்றது எவ்வளவுண்டு அர்த்தத்தை குறிக்கும். இது ஒரு புது சொல்லாக இருக்கலாம். நான் மற்ற இது எவ்வளவு என்று சொல்கிறதுக்கு நிறைய வழக்கங்கள் இருக்குது பாவிக்கிறது. அதை நான் ஒரு தனி வீடியோவாக உங்களுக்கு நான் தரேன். ஏன்னா நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம அந்த இடத்துல பார்த்துக்கொள்வோம். ஸோ இப்போ பார்ப்போம். நான் ஒரு தபால் அட்டை வாங்க விரும்புகிறேன், இதை எப்படி சொல்லணும் பார்த்தீங்களா இருந்தால் மம போஸ்ட் கார்ட் එකක් ගැනීමට කැමැති, மம போஸ்ட் கார்ட் එකක් ගැනීමට කැමැති. எனக்கு நான் ஒரு தபால் அட்டை வாங்க விரும்புகிறேன் என்று சொல்லி அர்த்தம். அடுத்தது தயவு செய்து ரசீத் கொடுங்கள், கருணாக்கர ரிசிட் பதக் தென்ன, கருணாக்கர ரிசிட் பதக் தென்ன அப்படின்னு சொன்னால் தயவு செய்து ரசீத் கொடுங்கள். இதில் பார்த்திங்கன்னா ரிசிட் பதக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த பதக் என்றதுக்கு ரெண்டு வார்த்தைகள் இருக்குது, ரெண்டுமே வேறு வேறு மீனிங்குரியது. ஸோ அதுக்கான ஒரு தனியாக ஒரு வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். அடுத்தது பார்ப்போம். இந்த பொதியை ஒப்படைக்கவும், 7வது இந்த பொதியை ஒப்படைக்கவும். இதை எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்களா இருந்தால் மெம பார்சலைய பாரதென்ன, மெம பார்சலைய பாரதென்ன அப்படின்னு சொன்னால் இந்த பொதியை கொண்டே ஒப்படைங்க, இல்லாட்டி கொடுங்கன்றது போல் அர்த்தம். இதில் பார்த்திங்களா இந்த பாரதென்ன அப்படின்ற அந்த வார்த்தை தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது. பல பேர் பார்த்திங்களா இருந்தால் பயன்படுத்துகிறதில் இந்த பாரப்படுத்துறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பொருளை பாரப்படுத்துங்க, இல்லாட்டி இந்த நபரை பாரம் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பாரம் எடுக்கிறதுன்றது ஒரு விஷயத்தை நாம் பெற்றுக்கொள்கிறது போல், ஒரு பொறுப்பாக நாம் வச்சிருக்கிறது போல தான் இந்த பாரப்படுத்தல்ன்றது. ஸோ ஒப்படைக்கவும் என்றாலும் இங்கே இருக்கிற சிங்கள சொல் பாரதென்ன. ஸோ ஒப்படைக்கிறதுண்டா நாம் இப்போ ஒரு பொறுப்பாக வாங்கித்தான் நாங்கள் போய் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த பொறுப்பு என்ற விஷயத்துக்காக நம்ம பாரப்படுத்தல் என்ற தமிழ் வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுருந்தோம்னு சொன்னால் இந்த ஒப்படைக்கவும்ன்றதுக்கு பாரதென்ன என்ற அந்த வார்த்தை நமக்கு மிகவும் இலகுவாக ஞாபகத்துக்கு நிற்கும். ஸோ ஒரு சின்ன ஒரு ஞாபகப்படுத்துறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸாக நான் தரேன், பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்தது பார்ப்போம். நான் ஒரு கடிதம் பெற வந்துள்ளேன், அதற்கு சிங்களத்தில் மம லிபியக் லெபி மட்ட பெமினெமி, மம லிபியக் லெபி மட்ட பெமினெமி அப்படின்னு சொன்னால் நான் ஒரு கடிதம் பெற வந்துள்ளேன்.
அடுத்தது பார்த்திங்களா இருந்தால் தயவு செய்து இதை எனக்கு கொடுங்கள். தயவு செய்து இதை எனக்கு கொடுங்கள். இதுக்கு சிங்களத்தில் பார்த்திங்களா இருந்தால் கருணாக்கர மெய மட்ட லபாத் என்ன. கருணாக்கர மெய மட்ட லபாத் என்ன. கருணாக்கர என்று சொன்னால் தயவு செய்து, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். 10வது இது பணமனுப்பு முறையாகும். இதுக்கு சிங்களத்தில் மெய முதல் யவி மே ஆகார யகி. மெய முதல் யவி மே ஆகார யகி. 11வது பார்த்திங்களான்னா எனக்கு ஒரு கடிதம் எழுத வேண்டியுள்ளது. அதற்கு சிங்களத்தில் மட்ட லிபியக் லியவிய யுதுய். 12வது தயவு செய்து இதை முன்னுரிமை கடிதமாக அனுப்பவும். இப்போ முன்னுரிமை கடிதம் பண்ணும்போது கொஞ்சம் வேகமாக போகணும், நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த கடிதத்தை கொஞ்சம் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறது போல் பொருள்படும். ஸோ அதற்கு சிங்களத்தில் கருணாக்கர மெய விசேஷ லிபியக் லெச யவன்ன. கருணாக்கர மெய விசேஷ லிபியக் லெச யவன்ன அப்படின்னு சொன்னால் தயவு செய்து இதை முன்னுரிமை கடிதமாக அனுப்புங்க அப்படின்ற போல் அர்த்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா 13வது இங்கே கடித விநியோகம் எப்போது நடக்கிறது. இங்கே லெட்டர் சப்ளை பண்ணுறது எப்போ அப்படின்றது போல். இதுக்கு சிங்களத்தில் மெஹி லிபி பெதா கெரீம கவதாத. மெஹி லிபி பெதா கெரீம கவதாத அப்படின்றா இங்கே கடித விநியோகம் எப்போது நடக்கிறது அப்படின்றது போல். 14வது நான் ஒரு அஞ்சல் முத்திரையை வாங்க விரும்புகிறேன். இதற்கு சிங்களத்தில் மம தெபல் முத்ரவக் மிலதி கெனீமட்ட கெமதி. மிலதி கெனீமட்ட கெமதி அப்படின்னா வாங்க விரும்புகிறேன். மிலதி என்னும் போது விலை கொடுத்து வாங்குறது என்றது போல் அர்த்தம். மம தெபல் முத்ராவக் மிலதி கெனீமட்ட கெமதி. இதில் இந்த முத்ராவக் இதில் வர 3ஆக்கு அடுத்தது இத்ரா என்ற இந்த எழுத்து பார்த்திங்களா இருந்தால் ஒரு வித்தியாசமான ஒரு எழுத்து. இது நம்ம தனிப்பட்ட ரீதியில் நம்ம ஸ்பெஷலான எழுத்துக்களை பார்க்கும்போது அதை நம்ம பார்த்துக்கொள்வோம். அடுத்தது 15வது இது பதிவு செய்யப்பட்ட கடிதமா, இது ரெஜிஸ்டர் போஸ்டா அப்படின்னு கேட்குறதுக்கு மெய லியா பதிஞ்சி லிபியக்த அப்படின்னு சொன்னால் இது பதிவு செய்யப்பட்ட கடிதமா. இதில் பாருங்கள் இந்த லியா பதிஞ்சி அப்படின்றதும் லிபியக் அப்படின்றதும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அர்த்தங்கள் வேறு வேறு, அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. லிபியக்குன்னு சொன்னால் கடிதம், லியா பதிஞ்சின்னு சொன்னால் பதிவு செய்கிறது, ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது 16வது தயவு செய்து கட்டணத்தை சொல்லுங்கள். கருணாகர அயவய காஸ்துவ கியன்ன. அயவய காஸ்துவ கியன்ன அப்படின்னு சொன்னால் கட்டணத்தை சொல்லுங்கள். கருணாகர அயவய காஸ்துவ கியன்னு சொன்னால் தயவு செய்து கட்டணத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். 17வது எனக்கு ரசீது வேண்டும். மட்ட ரிசிட் பத அவசியாய். மட்ட ரிசிட் பத அவசியாய் அப்படின்னா எனக்கு ரசீது வேண்டும். இந்த ரிசிட் பத அப்படின்றது சொல்லுது. இப்போ ரிசிப்ட் நம்ம ஆங்கிலத்தில் கேள்விப்பட்டிருப்போம், ரிசிப்ட் தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதை போலவே சிங்கள மொழியிலேயே நாம் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது 18வது அஞ்சலகம் எப்போது திறந்திருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் எப்போ ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு கேட்குறது. ஒபட்ட தெபல் காரியாலயே காலைய கொப்பமன்னத. ஒபட்ட தெபல் காரியாலயே காலைய கொப்பமன்னத அப்படின்னு சொன்னால் அஞ்சல் அலுவலகம் எப்போது திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறதா அர்த்தம். இதில் பாருங்கள் இந்த கொப்பமன்னத இதெல்லாம் புதிய புதிய கேள்வி சொற்கள். ஸோ அதை நான் கேள்வி சொற்களுக்கான தனி வீடியோக்கள் போடும்போது அதை நான் சேர்த்து போடுறேன். அடுத்தது பார்ப்போம். நான் இங்கு ஒரு கடிதத்தை அனுப்ப வந்தேன். மம மெஹி லிபியக் எவி மட்ட ஆவா. மம மெஹி லிபியக் எவி மட்ட ஆவா அப்படின்னு சொன்னால் நான் இங்கே ஒரு கடிதத்தை அனுப்ப வந்தேன். எவி மட்டன்னு சொன்னால் அனுப்புறது. 20வது தயவு செய்து பொதியை ஏற்கவும். இந்த பார்சலை ஏற்றுக்கொள்ளுங்க, இந்த பார்சலை பிடிங்கன்றது போல். ஸோ அதற்கு கருணாகர பார்சலைய பாரகண்ண. கருணாகர பார்சலைய பாரகண்ண அப்படின்னா இந்த பொதியை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்றது போல் அர்த்தம். ஸோ பார்த்திங்களா இருந்தால் போஸ்ட் ஆஃபீஸில் பயன்படுத்துகிற முக்கியமான சொற்களையும் அதனோட சம்மந்தப்பட்ட சில முக்கியமான உரையாடல்களையும் நம்ம பார்த்தனாங்க. ஸோ இதுகளை நீங்கள் கூட ரியல் லைஃப்பில் போஸ்ட் ஆஃபீஸ் போகிற நேரம் உபயோகிக்க பழகிக்கொள்ளுங்க. அப்படின்னும் போது நீங்கள் ப்ராக்டிஸில் கொண்டு வந்தபோது உங்களுக்கு சிங்கள மொழியை கற்கிறது மிக இலவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கொள்ளுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க, வீடியோ லைக் பண்ணி எதுவும் டவுட்ஸ்ன்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.